நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வஷ்யம் முதலான அஷ்டகர்ம சித்துக்கள் முதல் நீங்கள் விரும்பிய தெய்வ தேவதைகளை ஆகர்ஷணப்படுத்துறதுலேருந்து, அருள்வாக்கு குறி சொல்கிறதுலேருந்து, இப்படி எண்ணற்ற அநேக சித்துக்களை ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய ஐங்கோள உப்பு இது எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய மாந்திரிகளும் சரி, ஒரு சில அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி பலவிதமான பூஜைகள் செய்கிறோம், அருள்வாக்கு குறி சொல்கிறோம், ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயமே பலிதமாக மாட்டேங்குது சாமி, எதிர்பார்க்குற அளவுக்கு வேகமாக வேலை செய்ய மாட்டேங்குது, இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காகத்தான் நான் இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஐங்கோள உப்பை நீங்கள் முறையாக செய்து பயன்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குலையும் சரி, வாக்கு பலிதம், ஜனவசியம், இப்படி பலவிதமான விஷயங்கள் இது செய்யும் சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? இப்போ அந்த மாதிரியான நாட்களில் என்ன ஒன்று சொல்லி கேட்டிங்கன்னா, சைந்தவ உப்பு, சவர்சல உப்பு, பிடா உப்பு, சமுத்திரா உப்பு, பிரண்டை உப்பு, இந்த 5 விதமான உப்புக்களையும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முறையாக சேகரித்து இதை நல்லா சுத்தி பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? சுத்தி பண்ணி இதை நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து நீங்கள் வச்சுக்கிட்டு, இது கூடயே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அழிஞ்சி விதை தைலம். அழிஞ்சி விதை தைலம் எப்படி எடுக்கணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அழிஞ்சி விதை தைலத்தோட அஷ்டகந்தம் இதுவும் சேர்த்து நல்லா 2 ஜாமங்கள் நல்லா அரைச்சிக்கிறீங்க. சரிங்களா? நல்லா மைப்பதம் வர மாதிரி நல்லா மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சி இதை எடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சுரை குடுவையில் பதனம் பண்ணணும். சரிங்களா? இதை அதற்குள்ளே வச்சு நல்லா பதனப்படுத்தி இதற்கு பாடம் போட்டு பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு, இதே நீங்கள் இப்போ ஏதாவது உபாசனை தெய்வங்கள் ஏதாவது எடுத்துருக்கீங்கன்னா, அந்த உபாசனை மூர்த்திகளுடைய மந்திரத்தை உச்சாடனம் கொடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மந்திர உச்சாடனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மந்திர உச்சாடனம் கொடுத்து வச்சுக்கலாம். அளவுக்கு மந்திர உச்சாடங்களை கொடுத்து எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு, தேவைப்படும் பொழுது உங்களுடைய தேவை என்னவோ, இப்போ அஷ்டகர்ம சித்துக்கள் செய்கிறீங்களா, இல்லை ஏதாவது உபாசனை எடுக்கிறீங்களா, இல்லை தேவதை ஆகர்ஷணம் பண்ணுறீங்களா, இல்லை அருள்வாக்கு குறி சொல்கிறீங்களா, இப்படி உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பார்க்கலாம்னு சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.